ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பலஸ்தீன் மீது போர் தொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ சொன்னார், we are in a battle of civilization against barbarism. இது காட்டு மிராண்டிகளை எதிர்கொள்ளுகின்ற, அவர்களை எதிர்த்து நாகரீக சமூகம் நடத்துகின்ற யுத்தம் என்று சொன்னார்கள். காட்டு மிராண்டிகளை எதிர்த்து நாகரீக சமூகம் மேற்கொள்ளுகின்ற யுத்தம் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அந்த போரினுடைய ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை. ஆனால் அந்த போரினுடைய இடைக்காலம் இந்த வார்த்தைக்கு எதிர்ப்புறமாகத்தான் வெளிப்பட்டது. காட்டு மிராண்டிகள் என்று யாரை சொன்னார்களோ அந்த காட்டு மிராண்டிகளிடத்திலே இருந்தவர்கள்தான் பண்பாக அந்த காட்டு மிராண்டிகளை விட்டும் பிரிய மனமில்லாமல் அந்த காட்டு மிராண்டிகள் விடுதலை செய்த அவர்கள் இஸ்ரேலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு மட்டுமல்ல, கடிதத்தின் வழியாகவும் அல் ஜசீரா எடுத்து வெளியிட்டு இருக்கிறது, கடிதத்தின் வழியாகவும் அவர்கள் எங்களை விருந்தாளியை உபசரித்ததை போன்று எங்களை பார்த்து கொண்டார்கள். காட்டு மிராண்டிகளுக்கு எதிராக நாகரீக சமூகம் தொடுக்கின்ற யுத்தம் என்று யார் சொன்னாரோ அந்த நாட்டிலிருந்து கைதியாக பிடிப்பட்டவர்கள் வெளியிடப்படும் பொழுது அந்த நாட்டிலிருந்து வந்த வாலிபன் ஒருவர் சொல்லுகிறார், பலஸ்தீனை சேர்ந்தவர், இஸ்ரேலினுடைய அந்த இராணுவம் என்னுடைய விரலை முறித்து விட்டது, இஸ்ரேலினுடைய அந்த கட்டுப்பாட்டு சிறைக்குள் இருந்து அந்த நேரத்திலே, அதாவது சென்ற வாரம் அந்த நேரத்தில் கைதியா இருந்தவங்களை விடுதலை செஞ்சாங்கல்ல, அந்த நேரத்தில் வெளியான அந்த ஒரு வாலிபர் சொல்லுகிறார், என்னுடைய விரல் இஸ்ரேலியர்களினுடைய அந்த அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகள், அந்த சிறைவாசிகளை வேதனை செய்யக்கூடிய அவர்களின் மூலமாக என்னுடைய கட்டை விரல், என்னுடைய விரல் முறிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு நேர் எதிர்ப்புறமாக இஸ்ரேலிய பெண் ஒருவர் பதிவு செய்கிறார். காட்டு மிராண்டிகள் என்று அந்த நாட்டினுடைய பிரதமர் சொன்ன அந்த ஹமாஸின போராளிகள் நடந்து கொள்ளும் விதத்தை பாருங்கள். அந்த பெண்ணு சொல்றாங்க, என்னுடைய ஃபேமிலியை காசாக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னுடைய ஃபேமிலியை காசாக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபேமிலியில் நோய்வாய்ப்பட்டு இருந்த ஒருவர் இருந்தார். அவர் வீட்டில் இருந்து அறக்க பறக்க பிடிச்சிட்டு போகும்போது மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. அப்படி பிடித்து செல்லப்பட்ட ஒருவர், அவர் காசாவிற்கு சென்றதற்கு பிறகு அங்கே அந்த கைதிகளை பார்த்து கொண்டார்கள் அல்லவா ஹமாஸின போராளிகள், அவர்கள் இவருக்கு என்ன மருந்து வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த மருந்தை அவ்வளவு இடிபாடுகளுக்கு மத்தியிலும் கிட்டத்தட்ட 80% இடிந்து போய்விட்டது. அவங்க அதை பார்ப்பாங்களா, இல்லை கைதிகளை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்ப்பாங்களா? ஆனால் அதையும் தாண்டி ஹமாஸின போராளிகள் கைதிகளாக வைத்திருந்தவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தது, அவர்களுடைய தேவைகள் என்ன என்று ஆராய்ந்து அவர்களுடைய தேவைகளை பரிபூர்த்தி செய்தார்கள். அந்த எங்கள் வீட்டில இருந்து போன அந்த குடும்பத்தாருக்கு மருந்து கிடைக்கல, அவங்க மருந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, இப்போ விடுதலை செஞ்சு எங்கள் கூட தான் இருக்கிறாரு, இங்கே இருந்து அப்போ சாப்பிட்ட மருந்தை விட அந்த மருந்தை இப்போ சாப்பிட்டு இருக்கிறாரு, ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறான். காட்டு மிராண்டிகள் என்று எந்த இஸ்ரேல் சொன்னதோ அந்த காட்டு மிராண்டிகள் இருந்து வெளிப்பட்ட பண்புகள் இவைகள். யாரை காட்டு மிராண்டிகள் என்று சொன்னார்களோ அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட பண்புகள் இது. ஆனால் நாகரீக சமூகம் காட்டு மிராண்டி மீது போர் தொடுக்கிறது என்று தன்னை நாகரீக சமூகமாக வெளிப்படுத்திக் கொண்டார்கள் அல்லவா, அவர்கள் செய்த செயல்கள் எல்லா மக்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். நாகரீக சமூகம் என்று தன்னை மார்த்தட்டி கொண்டார்களே, அவர்கள் செய்த கொடூரங்கள் கடந்த வாரங்களிலே பேசப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அவர்கள் காட்டு மிராண்டிகள் என்று பதிவு செய்த அவர்கள், ஆனால் உலகம் மிக தெளிவாக தெரிந்து கொண்டது. அல்லாஹு தாலா இதன் மூலமாகவும் இஸ்ரேலுக்குள்ளே
இஸ்லாம் செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக இந்த கைதிகள் அங்கே செல்லுகிறார்கள், ஹமாஸின போராளிகளை பற்றி பேசுகிறார்கள், அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். எந்த கைதிய எந்த உலகத்திலே எந்த நிகழ்வு கைதியை விடுதலை செய்யும் பொழுது கையில தண்ணி கொடுத்து கையில சாப்பிட்றதுக்கு உண்ணுவதற்கு உணவு அங்கே இருக்கின்ற 12 லட்சம் மக்களுக்கு இல்லை. ஆனால் கைதிகளாக இருக்கின்ற இவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் அல்ல, தங்களுடைய மக்கள் அல்ல, இன்னொரு மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அந்த மக்களிடத்திலே பயன்படுத்துகிறார்கள். கைதிகளுக்கு எந்த விதத்திலையும் குறை வந்துடக்கூடாது, நீங்க பட்டினியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சஹாபாக்கள் அப்படித்தான் நடந்தாங்க. அவங்க காஞ்ச ரொட்டிகளை சாப்பிட்டுட்டு புதிதாக சுடப்படுகின்ற ரொட்டிகளை கைதிகளுக்கு கொடுத்தார்கள் என்று வரலாறிலே படிக்க முடிகிறது. அதை அப்படியே எடுத்துத்தான் தன் சமூக மக்களுக்கு புரிய வைத்து விட்டார்கள். நாம் இறந்தால் ஒரு குண்டின் மூலமாகவோ ஒரு துப்பாக்கி துளைத்து நாம் இறந்தால் நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து, நாம் சொர்க்கத்திற்கு செல்லுகிறோம், எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ற அந்த சித்தாந்தத்தை புரிய வைத்து அந்த எண்ணத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து பிடித்துட்டு வந்த மக்களுக்கு இவர்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த உலகத்தில் நடந்த கைதிகளை விடுதலை செய்யும் பொழுது எந்த கைதியும் கையை கொடுத்துட்டு நீங்க போராடுற போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியதாக சரித்திரம் இல்லை. நீங்க போராடுகின்ற போராட்டம் வெற்றி பெற வேண்டும், நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று எந்த கைதியும் சொன்னதாக சரித்திரத்திலேயே இல்லை. ஆனால் ஹமாஸின போராளிகளால் விடுவிக்கப்பட்ட அந்த கைதிகள் அவர்களிடத்திலே கைகுலி. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கத்தை எந்த அளவுக்கு அவங்க பின்பற்றாங்க. நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. போன வாரம் இந்த பயான் குறிப்புகள் சேகரித்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது பெண் மக்கள், வாலிப பெண்ணாக இருக்கட்டும், பெரிய பெண்ணாக இருக்கட்டும், சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், இந்த பெண் மக்களையும் அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க, வச்சிருந்தாங்க, கைதிகளாக வச்சிருந்தார்கள், பிணை கைதிகளாக வைத்திருந்தார்கள். அந்த சமீபத்தில் வெளியிடவும் செஞ்சாங்க. இதை எப்படி ஒரு ஆண் செய்ய முடியும்? ஒரு பெண்ணை பிடிக்கக்கூடாது, ஒரு பெண்ணை அவங்க பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஹராமாக்கப்பட்டவர்கள், இருக்கக்கூடாது. இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும் என்று யோசனை தோன்றியது. அதன் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஹமாஸின போராளிகளிடத்திலே பெண் போராளிகள் இருக்கிறார்கள், பெண் போராளிகளை வைத்திருக்கிறார்கள். அவங்க அந்த கொடுத்த ஸ்லாங்க பலஸ்தீன் கிரானிக்கல் பதிவு செய்திருக்கிறது. பலஸ்தீன் கிரானிக்கல் என்பது பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அந்த நியூஸ் சேனல், அது பதிவு செய்திருக்கிறது. ஹமாஸின போராளிகளிடத்திலே பெண் போராளிகள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்துத்தான், அதாவது அந்த விடுதலை செய்யப்பட்ட அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க, உங்களை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு கேட்கும் பொழுது பெண்களை முழுக்க பெண்கள் தான் பராமரித்தார்கள். மார்க்கம் சொல்லுகின்ற சட்டமும் அதுதான். எக்காரணத்தை கொண்டும் பெண் இருக்கின்ற இடங்களிலே அவர்களை பராமரிப்பதும் சரி, அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பதும் சரி ஒரு ஆண் செய்யக்கூடாது. செஞ்சா 3ஆவது சைத்தான் வருவான் என்ற அடிப்படையில் தான் ஹமாஸின போராளிகள் பெண்களுக்கு பெண்களே உதவிகள் செய்ய வேண்டும், அவங்களுக்கு அவங்களே பணிகள் செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே பெண் போராளிகளையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. என்றால் துளி அளவும் கூட மார்க்கத்தை பிசகாது அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்பத்தில் சொன்னோம், அந்த பிரதமராக இருக்கக்கூடியவர் 2 வார்த்தையை சொன்னார். ஒன்று, நாம் காட்டுமிராண்டிகளுக்கு எதிராக நடந்து ஒரு நாகரீக சமூகம் காட்டுமிராண்டிகளுக்கு எதிராக தொடுக்கிற போர் இது என்று சொன்னார். மற்றொரு வார்த்தை, அவங்க கூட இருக்கிற அந்த நாடுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒன்று சேர்க்கணும், கை கோக்கணும், பக்கபலமாக ஆள் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இட்ஸ் த பேட்டில் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன். நம்ம இப்போ போராடுற இந்த யுத்தம் இருக்கிறது, இது மேற்கத்தைய கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற ஒரு யுத்தம் என்று சொன்னார். மேற்கத்தைய இந்த வார்த்தையை சொன்ன உடனே அமெரிக்கா, அதனோடு இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும். ஏன்? அது எல்லாமே மேற்கத்தைய கலாச்சாரம் தான். அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை கொண்ட அந்த நாடுகளை ஆதரிக்க வேண்டும் ஒரு வார்த்தையின் மூலமாக மிக கவனமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இது. அவங்க ஆதரவுக்கு வேணும்னு வெளியில சொல்லாம பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இது. இந்த வார்த்தையை சொல்லித்தான் எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். சரி, இந்த இடத்திலே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது மேற்கத்திய கலாச்சாரம். அவர் சொன்னது போல நாகரிகம் என்றால் அது மேற்கத்திய கலாச்சாரமா?
நாகரிகம், மேற்கத்திய கலாச்சாரம் கற்றுக் கொடுத்தது என்ன? மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு அப்படி என்ன கொடுத்து விட்டது? மேற்கத்திய கலாச்சாரம் தந்த நன்மைகள் என்ன, தந்த தீமைகள் என்ன? மேற்கத்திய கலாச்சாரம் சுயநலத்தை போதித்தது. மேற்கத்திய கலாச்சாரம் ஆபாசத்தை போதித்தது. மேற்கத்திய கலாச்சாரம் போதையை ஊக்குவித்தது. மேற்கத்திய கலாச்சாரம் வன்முறையை தூண்டியது. வன்முறையை சாதாரணமாக எடுத்து பயன்படுத்துமாறு மேற்கத்திய கலாச்சாரம் சொன்னது. அதுபோன்று அதுல சில நல்லதும் நன்மையும் இருக்கத்தான் செய்கிறது. அறிவியல்ல வளர்ச்சி மேற்கத்திய கலாச்சாரத்தின் அவங்க அந்த சைட்லேருந்து வந்தது தான் அறிவியல் மிகப்பெரிய அபார வளர்ச்சியே. இதுபோன்று தொழில்நுட்பத்திலும் மிக அதிகமான வளர்ச்சி அவர்களின் மூலமாக ஏற்பட்டு இருக்கிறது. ஜனநாயகம் அவர்கள் இருக்கின்ற எல்லா இடத்திலையுமே மிக அதிகமாக ஜனநாயகம் ஓங்கி இருக்கிறது. அதையெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி அதிகமாக தீமைகளை தான் மேற்கத்திய கலாச்சாரம் தந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த கலாச்சாரம் தான் எப்படி இருந்த இந்தியா, கிழக்கத்திய கலாச்சாரம் என்பது இந்தியா, இதை சுற்றி இருக்கின்ற நாடுகள், அதிலே மிக மிக குறிப்பாக இஸ்லாம், இதுவெல்லாம் மிக உயர்ந்த கலாச்சாரத்தை சொல்லி தந்தது. மிக மிக உயர்ந்த கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் உதாரணத்திற்கு அவர்கள் எதை சீரழித்தார்களோ அந்த விஷயத்தையே எடுத்துக்கொள்வோம். சுயநலம். நம்முடைய தீனுல் இஸ்லாம் அவர்கள்ட்ட இருக்கிறது என்னன்னா, மேற்கத்திய கலாச்சாரத்திட்ட இருக்கிறது என்னன்னா, ஐ எம் ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் ஐ எம் சேஃப், நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன், நான் ரொம்ப பாதுகாப்போடு இருக்கிறேன், நான் ரொம்ப சேஃபாக இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை தான் அவர்கள் இலக்காக வைத்திருந்தார்கள். ஆனால் கிழக்கத்திய நாடுகளினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இதுவெல்லாம் இப்படி இல்லை. அதிலே மிக மிக குறிப்பாக நம்முடைய தீனுல் இஸ்லாம் சொல்லித்தந்தது அத்தீனு அன் நசீஹா என்று சொல்லித்தந்தது. மதம் என்று சொன்னாலே அது உபதேசம் என்று சொன்னால் பிறருக்கு நலவை நாடுவது என்று நம்முடைய தீனுல் இஸ்லாம் சொல்லி தந்தது. நலவை செய்வது என்பது ஒரு வார்த்தை, நலவை நாடுவது என்பது வேற வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை அந்த உபயோகப்படுத்துகிற அந்த உபயோகத்தை பாருங்கள். நலவை நாடுதல். ஏன்னா நலவு செய்கிறது எல்லாருனாலையும் முடியாது. இப்போ பள்ளிக்கு நடந்து வர்றது கால் இருக்கிறவங்க நடந்து வர முடியும். ஆனால் நாடுறது இருக்குது பார்த்தீங்களா, கால் இல்லாமல் நடந்து வராதவங்க கூட அதை நாட முடியும். என்னால் பள்ளிக்கு போய் தொழ முடியலையே, வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தவர் பொருளாதாரத்தை வைத்து மற்றவருக்கு உதவுகிறார். ஆனால் நாடுதல் இருக்கிறது அல்லவா, நம்மளால் கொடுக்க முடியலையே, மனதளவில் ஒருவர் வருத்தப்பட முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணமே அது தீர்ச்சன்யமானது. அது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனதின் மூலமாக பேசிய வார்த்தைகள் எல்லாம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நலவை நாடுவது, சுயநலம்ன்றதுக்கே பேச்சே இல்லைங்க. எங்க ஒட்டுமொத்த வார்த்தையும் வந்துருச்சு. அத்தீனு, ஒருத்தவர் இஸ்லாத்துல இருக்கிறார் அப்படின்னாவே அவர் அந்நசீஹா, பிறருக்கு நலவை நாடக்கூடியவராக தான் இருக்கணும். மனதளவுல கூட தன்னுடைய ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கோ தன்னோடு வாழுபவனுக்கோ எந்த விதத்திலும் மனதளவிலும் தீங்கை நினைத்துவிடக் கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்தது. அதுபோன்று ஹதீஸ்களிலே காண கிடைக்கிறது, தன்னை பற்றி மட்டும் சிந்திக்க கூடாது. தன்னை பற்றி மட்டும் ஒருவர் சிந்தித்தார் என்றால் அவர் முஸ்லிமே கிடையாது. இப்போ வீட்டில் உள்ள குப்பைகளை என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிட்டு வாசல்ல போடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நிம்மதி தராது, அது அவங்களுக்கு நிம்மதியானதாக இருக்காது. நம்ம வாசல்லையே நம்ம குப்பையை கொட்டுறதா, சரி ஓகே பரவாயில்ல கொஞ்சம் தள்ளி போயிட்டு நம்ம கொட்டுவோம் என்று அப்படி யோசிக்கிறார் என்றால் அதுவும் தவறானது என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஏன், அங்கே அண்டை வீட்டாளர்கள் இருக்கிறார்கள், வருவர் போவர் இருக்கிறார்கள், அப்படி செய்யக்கூடாது. அந்த குப்பை பரவாத அளவுக்கு ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அதை தீயரிச்சு விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. தீயரிப்பதிலும் ஏதேனும் சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதையும் தவிர்க்க சொல்லுகிறது. பிறருக்கு இடையூறு இல்லாதவாறு அதை என்ன செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில் மார்க்கம் செய்ய சொல்லுகிறது. ஆக தன்னை மட்டும் யோசிக்காமல் தன்னை சுற்றி இருக்கின்ற எல்லோரையும் யோசிக்க சொல்லுகிறது. ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் அப்படி அல்ல. ஐ எம் சேஃப், ஐ எம் ஹாப்பி, நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், அது எப்படி இருந்தாலும். அதனால தான் மேலை நாடுகளில் இருக்கிற அண்டை நாடுகளில் இருக்கிற நிறைய குப்பைகள் இந்தியாவிலே வந்து கொட்டப்படுகிறது. தங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள், ஏராளமான குப்பைகள். அங்கே எதெல்லாம் கடலில் கலந்தா, அங்கே எதெல்லாம் நிலத்தில் கலந்தா மோசமாகவும் அந்த மக்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துகள் வரும் என்று தெரிகிறதோ அது எல்லாவற்றையும் கப்பலின் மூலமாக கொண்டு வந்து இங்கே கொட்டுகிறார்களே, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதனுடைய நோக்கம் என்ன? நான் நிம்மதியாக இருக்கணும்,
நான் நிம்மதியாக இருந்தால் போதும், மற்றவங்க எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மேற்கத்திய கலாச்சாரம் அதைத்தான் சொல்லித் தந்தது. அதுபோன்று நம்முடைய மார்க்கம் நமக்கு மிக அழகாக சொல்லித் தருகிறது. உங்களுக்கு தெரிந்ததை பிறருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கலன்னா இது மார்க்க அடிப்படையில் ஒருத்தவர் இருக்கிறார்ன்றதுக்கு அந்த இடத்துல ஒரு ஆதாரமும் இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை, ஒரு நிஸ்பத்தும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். தான் கற்ற விஷயத்தை, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனின் மூலமாக ஒரு கல்வியை கற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை யாருக்காவது கற்றுக் கொடுத்தரணும் என்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தேடி ஆள் கிடைக்காத வரை அவங்களுக்கு மனசுல நிம்மதியே ஏற்படாதான் என்று நாம் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கமும் காலாகாலமாக அதைத்தான் செய்து வருகிறது. கல்வியை கற்க வேண்டும், அந்த கல்வியை பிறருக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த கற்றுத்தருதலையும் கூட இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் மேற்கத்திய கலாச்சாரம் கொண்டு வந்தது தான், அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தான் கல்விக்கு காசு வாங்கணும் அப்படின்றது. கல்விக்கு காசு வாங்கணும் அப்படின்றது கொண்டு வந்தனால எத்துணை பாமர மக்கள் கல்வி கற்க முடியாமல் அவர்களுடைய அந்த மோசமான நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1940 உருவாக்கப்பட்டது அஸ்ஹர் பல்கலைக்கழகம். அப்போதிலிருந்தே இலவசமாகத்தான் கல்வி கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏராளமான மதரசாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த மதரசாவை எடுத்தாலுமே நீ காசு கட்டி ஓதணும்னு சொல்லவே மாட்டாங்க. மந்த்லி இப்படி பேமெண்ட் பண்ணணும், இல்லை இயர் இப்படி கொடுக்கணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இதுமாரி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் என்று எந்த மதரசாக்களும் சொல்லாது. எந்த மதரசாக்களும் அப்படிப்பட்ட நிலையில் காரணம் என்ன? நம்முடைய தீனுல் இஸ்லாம் வகுத்து தந்த அந்த கலாச்சாரம் அப்படி. கல்வியை கற்கிறார்கள் என்று சொன்னால், கல்வியை கற்கக்கூடியவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இலவசமாகத்தான் கல்வியை கொடுக்க வேண்டும். ஆனால் இதை புரட்டி போட்டு இன்னைக்கு எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, எல்லா இடத்துலையுமே காசையே நோக்கமாக வைத்து கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மனதிற்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. மேற்கத்திய கலாச்சாரத்தை தான் இன்றளவில் நம்முடைய நாடு எடுத்து பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஏன் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தான் மேற்கத்திய கலாச்சாரத்தை தான் பின்பற்றுகிறேன் என்று தெரியாமலேயே ஏராளமான கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிக தெளிவான ஒரு உதாரணம் சொல்ல போகணும்னா, கீழக்கரையில் இருக்கிற அருசியா மதரசா. இந்த அருசியா மதரசால மாப்பிள்ளை லப்பை அப்படின்ற ஒரு ஆளுங்க ஓதி கொடுத்தாங்க. அவங்க ஓதி கொடுத்தப்ப எக்கச்சக்கமான தமிழகத்திலிருந்து, இல்லை கேரளாவிலிருந்து, அண்டை மாநிலங்களிலிருந்தெல்லாம் அங்கே கல்வி கற்பதற்காக சென்றார்கள். அங்கே கல்வி கற்கும் பொழுது அந்த இடத்திலே வந்தவர்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. இடப்பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, இதுவெல்லாம் இருக்கிறது என்பதற்காக அவுரங்கசீபினால் அவர்களுக்கு பண உதவிகள் செய்யப்பட்டது என்பதை வரலாற்றிலே நாம் காண முடிகிறது. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? நம்முடைய தீனுல் இஸ்லாம் சுயநலமாக செயல்படாமல், ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு தனிநபராக இருந்தாலுமே ஒரு பொது சேவை, ஒரு பொதுவா சுயநலமற்ற நிலையிலே ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு முடியும் என்பவர்கள் உதவ வேண்டும் என்ற அத்தாட்சியை தான் அவருடைய ஆட்சி காலமும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று மேற்கத்திய கலாச்சாரமான இரண்டாவது கலாச்சாரம் ஆபாசம். ஆபாசத்தை பற்றி தேனியிலே நடந்த ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது அவ்வளவு மனவேதனையாக இருந்தது. ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவன்ட்ட, ஏழை மாணவன், ஒரு மாணவன்ட்ட ஆப்பிள் மொபைலில் பார்க்குறார். இந்த பையன்ட்ட எப்படி இவ்வளவு விலை உயர்ந்த மொபைலு என்று அவர் யோசிக்கிறார். பேப்பரில் வந்த நியூஸ் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சரி இருக்கலாம், ஏதாவது எப்படியாவது வாங்கியிருப்பான் போல இருக்குன்னு அமைதியாக விடுறார். அப்புறம் பார்த்தா அந்த மொபைல் இன்னொரு பையன்ட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பையன்ட்ட இருந்துச்சு, அப்புறம் இன்னொரு பையன்ட்ட இருக்குது. அப்போ தான் டவுட் வருது, இது என்ன கை மாறுது, சரியில்லையே என்று அவர் யோசிக்கிறார். யோசித்ததற்கு பிறகு அந்த ரெண்டு பேரையும் கூட்டு அன்பாக விசாரித்து, என்னடா தம்பிங்களா, உங்கள்கிட்ட இந்தமாரி மொபைலையும் நான் பார்த்ததில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தா அம்மாவும் இது கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கிட்ட வரும், 1.25 லட்சத்துக்கிட்ட வரும், இந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்கள் வீட்டில் வசதியும் இல்லையாடா எப்படி என்று பணிவாகவும் அன்பாகவும் கேட்டபொழுதுதான் விசாரணையின் பேரிலே தெரிய வருகிறது, ஐடி இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன், அவன் அந்த மொபைலில் ஆபாச படத்தை ஏற்றி
ஒரு நாளைக்கு 50 ரூபான்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாணவன்கிட்டையும் கொடுத்து, ஒரு நாளைக்கு ஒரு பையன்ட்ட, மறுநாளைக்கு இன்னொரு பையன்ட்ட, மறுநாளைக்கு இன்னொரு பையன்ட்ட என்ற அடிப்படையில் அவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்பது செய்தியின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது என்றால், இதை படிக்கும் பொழுதும் இதை கேட்கும் பொழுதும் மேற்கத்தைய கலாச்சாரம் கொண்டு வந்த அந்த ஆபாசம் எவ்வளவு படிக்கின்ற மாணவர்களை முதற்கொண்டு அது கேடு கலிசடையாக்கி இருக்கிறது, ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா. ஆபாசம் இன்று மிக சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. கர்நாடகாவில் சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மக்களினுடைய பிரதிநிதி ஒருவர் அமர்ந்து ஆபாசம் படம் பார்த்துக் கொண்டிருந்தார் என்பதை கர்நாடக மாநிலத்தையே ஒழுக்கியதல்லவா. மேற்கத்தைய கலாச்சாரம் இறக்குமதி செய்தது, மேற்கத்தைய கலாச்சாரம் கொண்டு வந்தது தான் இவைகள் எல்லாம். அதுபோன்று இன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய விளம்பரங்களாக இருந்தாலுமே கூட அதில் ஒரு பெண் அரை குறையா ஆடி அதை விளம்பரப்படுத்தாமல் இல்லை. ஒரு ஆண்களினுடைய ஷேவிங் மிஷின் இருக்கட்டுமே, லேசர் இருக்கட்டுமே, அதிலையும் கூட வாங்குங்களேன், யாரினுடைய படங்கள் போடப்பட்டிருக்கிறது என்றால் பெண்களினுடைய படங்கள் தான் போடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய புகைப்படங்கள் தான் அதில் ஒட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஆபாசத்தை எந்த அளவிற்கு ஊக்குவிக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா. இதையெல்லாம் மேற்கத்தைய கலாச்சாரம் தான் செய்தது. ஆனால் நம்முடைய மார்க்கத்தை பாருங்கள். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, தீனுல் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அவர்களுடைய இந்த நாவையும் 2 தொடைக்கு மத்தியில் இருக்கிறதையும் பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா ஸல்லல்லாஹு, இது ஃபஸ்ட்டு குர்ஆன் ஆயத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இதை பாதுகாக்கிறது குர்ஆனில் அல்லாஹ் தஆலாவும் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேரண்டி ஒன்று கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாங்க. இதை மிக மிக முக்கியமாக எல்லோரும் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸினுடைய விளக்கம், இந்த குர்ஆன் ஆயத்தினுடைய விளக்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் இந்த நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மறைமுகமான உறுப்பையும் பாதுகாத்து கொள்ளுகிறார்களோ, கற்பை பாதுகாத்து கொள்ளுகிறாரோ, அவருக்கு சொர்க்கத்தை வாங்கி தர்றதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த 2த்தையும் மட்டும் செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் வாழுகின்ற யாராக இருக்கட்டும், இந்த 2த்தை மட்டும் நாவை பேணி தன்னுடைய கற்பையும் பாதுகாத்து வாழ்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை இருக்கிறதே, இது எதை ஊக்குவிக்கிறது? இது எதை எடுத்துச் சொல்லுகிறது? இதை எதை செய்ய சொல்லுகிறது? ஆபாசம் வேண்டாம் என்கிறது, ஆபாசத்தை ஒழித்து விடு என்கிறது, ஆபாசத்தின் பக்கமே நெருங்காது என்கிறது. நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜினா பக்கம் நெருங்க கூட செய்யாதீங்கன்றது. நெருங்காதீங்கன்றதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? ஒரு ஃபோட்டோவை பார்க்குறோம், அந்த ஃபோட்டோவை பார்த்து இது யார் இது அப்படின்னு அதுக்கு அடுத்து உள்ள விஷயத்துக்கு கொண்டு போகுதுன்னா அந்த ஃபோட்டோவையும் நீ பார்க்காதன்னு. ஒருத்தவன்ட்ட பேசுனா கெட்ட சிந்தனையா தோணுது, அவன்கிட்டயே பேசாதன்னு. ஒரு இடத்துல போய் நின்றா கெட்ட சிந்தனையா வருது, அந்த இடத்துக்கே போவாதன்னு. மார்க்கம் சொல்லுகின்ற விஷயத்தை பாருங்கள், எவ்வளவு மிக அழகான ஒரு நாகரிகத்தை கற்றுத்தந்திருக்கிறது. இந்த நாகரிகத்திற்கு நேர் எதிராக கொண்டு வந்ததுதான் அவர்களுடைய அந்த மேற்கத்திய நாகரிகம் என்று சொல்ல முடியாது, அநாகரிகம். அவர்கள் ஊக்குவித்த அந்த விஷயம் சுயநலத்தை போதித்தார்கள், ஆபாசத்தை போதித்தார்கள். அதுபோன்று இன்று இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய, இளைஞர்களை குட்டிச்சவராக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த போதை ஒரு காலத்தில் இந்தியாவிலுமே கூட நிறைய பேர் குடிச்சாங்கனாலும் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சுன்னா, குடிக்கிறான் கெட்டவங்க, அவன் நல்ல பழக்க வழக்கம் இருக்கிறவன் கிடையாது இப்படின்னு பொதுவான எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்று மேற்கத்திய கலாச்சாரம் அதை இறக்குமதி செய்தவர்கள் எப்படி அதை ஆக்கிவிட்டார்கள்? அது தவறே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அதில் இதையும் ஒரு அங்கமாக வைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலையையும் வைக்கிறது, குடிக்கிறதையும் ஒரு சாப்பாடாக வைக்கிறது நல்லதுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொதுவான மக்களிடத்திலே ஒரு சிந்தனை வந்துவிட்டதென்றால் எல்லாம் அங்கேருந்து கொண்டு வந்தது தான், எல்லாம் அது ஊக்குவித்தது தான். அதுபோன்று வன்முறை, மேற்கத்திய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய அந்த வன்முறை என்று சொன்னால் இன்று தீவிரவாதத்தை இவங்க சொன்ன அந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தை இருக்குதுல, காட்டு மிராண்டிகளுக்கு எதிராக நாம் ஒரு நாகரீக சமூகம் போர் தொடுக்கிறது என்று சொன்னார்களே. காட்டு மிராண்டிகள் என்றால் உண்மையில் இஸ்ரேலும் அதனோடு துணை நிற்கின்ற எல்லா நாடுகளும் தான். அமெரிக்கா 2வது உலக போரில் 18 கோடி மக்களை கொண்டு குவித்தது, 18 கோடி மக்களை கொண்டு குவித்தது. ஈரானிலே நடந்த அந்த சம்பவம் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும்.
இந்த சமீபத்தில் இஸ்ரேல் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஒரு குண்டு போட்டு அவங்கள வந்து வேதனை செஞ்சாங்க. என்ன மாதிரி குண்டு அப்படின்னா, அதை சுவாசிச்சாங்கன்னா உள்ளுக்குள்ளே அது போய் தோல் எல்லாமே வந்து பொங்கி பொங்கி ஒரு மாதிரியாக சரங்கா மாறிடும். அந்த சுவாச காற்று உள்ளே போகும் பொழுது அந்த சுவாச காற்றின் காரணமாக உடம்புல எல்லாமே கொப்பளமாக வர ஆரம்பிச்சிடும், உடம்பு ஃபுல்லாக புண்ணாக ஆரம்பிச்சிடும். இது போன்ற ஒரு வெடிமருந்தை பயன்படுத்தினாங்க, ஒரு குண்டை பயன்படுத்தினாங்க. இது ஈரான் தயாரிக்கிறது என்று அங்கே மிகப்பெரிய சேதத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியது. ஐரோப்பிய நாடுகளும் அதனோடு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ஈரானினுடைய அந்த வளர்ச்சி, அந்த வளம் எல்லாவற்றையும் அழித்ததற்கு பின்னே சொன்னது அப்படிப்பட்ட எந்த ஆயுதத்தையும் அவங்க தயாரிக்கல. இது எப்போ சொல்லணும்? வரலாறு படித்த எல்லோருக்கும் தெரியும். அது நடத்துறதுக்கு முன்னாடி சொல்லணும். ஆனால் அழித்து முடித்ததற்கு பிறகு சொன்னது இல்லை, அப்படிப்பட்ட எந்த ஆயுதத்தையும் அவங்க தயார் செய்யலைன்னு சொன்னச்சு. இது மட்டுமா? ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் இந்த 4 விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். மேற்கத்திய கலாச்சாரம் கொண்டு வந்தது சுயநலம், இந்த ஆபாசம், அதுபோன்று போதை, வன்முறை, இதுவெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரமாக நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. நம்முடைய நாட்டிலே இருந்தது. இந்த நாட்டிலே மிக மிக பழமையான ஏராளமான நாகரிகங்கள் எல்லாம் இருந்தது. நாகரிகங்கள் அதிலே இடையிலே வந்து சேர்ந்தது இஸ்லாம். ஆரம்பத்திலேயே இந்த இந்தியாவிலே ஏராளமான மிக மிக நாகரீகம், அழகான கலாச்சாரங்கள் இருந்தது. அதிலே இடையிலே இஸ்லாம் பூர்ந்தது. ஆனால் எல்லா நாகரீகங்களையும் தூக்கி சாப்பிடக்கூடியதாக நம்முடைய, ஏன்னா இந்த நம்ம நடுவில் சொன்னோம்ல, நம்ம என்னத்தை நாடுறோமோ, நமக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை தான் பிறருக்கு பிடிக்கணும்னு ஒரு வார்த்தையை சொன்னோம் இல்லையா? இந்த வார்த்தையை உலகம் முழுவதும் பொன்னான வார்த்தை என்று சொல்லுகிறது. எல்லா அறிஞர்களும் சொல்லுகிறார்கள், முகமது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரே, இது போன்று உலக ஆரம்பத்திலிருந்து யாராவது பயன்படுத்தி இருக்க முடியுமா என்று பொன்னான வார்த்தை என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். என்றால் எல்லா நாகரீகங்களையும் தூக்கி சாப்பிட்டு இன்று மிக தெளிவான நாகரீகமாக இருக்கிறது அல்லவா? அந்த நாகரீகத்தை தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த போர் தொடங்கும் பொழுது மோசமான நாகரீகம், காட்டு மிராண்டிகள் என்று சொன்னார். ஆனால் அந்த காட்டு மிராண்டிகளுக்கு அல்லாஹ் தஆலா இவர்களின் மூலமாக கைதிகளை வெளிப்படுத்தினார்கள் அல்லவா? அவர்களின் மூலமாக அவர்களின் நாட்டுக்குள்ளேயே மிக தெல்ல தெளிவாக தெரிந்துவிட்டது. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த கைதிகளை வெளிப்படுத்தியதன் மூலமாக அங்கே இஸ்ரேலுக்குள்ளும் மிக அதிகமாக இஸ்லாம் பரவுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை அங்கே தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.